வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் ஒரு டின்னர் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அருமையான கடலை குருமாவும் அதுக்கு சப்பாத்தியும் தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீனி, இதை இப்போ கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி எண்ணெய் எதுவுமே நம்ம சூடு பண்ணலை, அப்படியே தான் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாலே போதும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சாஃப்டாக பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சப்பாத்தி மெதுவாக இருக்கும். இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். இப்போ குக்கரில் நான் கடலை 8 மணி நேரமாக நான் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. கடலை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற போட்ட கடலைனால ஒரு 2 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி 2லேருந்து ஒரு 3 விசில் விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம் ஊற போட்ட கடலைனால. இப்போ கடலை வேகட்டும். நான் எப்பயும் சொல்கிறதா, இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. கடலையும் வேகுது. இது கடையில் நம்ம சும்மா இருக்கலாம். எதனால் இருக்குது வெங்காயம் இது அரிகிறோன்னா கிச்சனில் எதனால் வேலை இருக்குன்னா நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ சீக்கிரமாக வேலை முடிஞ்சு நம்ம வெளியில் போகலாம். டின்னர் ஆகும், பிரேக்ஃபாஸ்ட் ஆகும், லஞ்ச் ஆகும். எப்பயுமே நான் சொல்கிறது தான். இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசாசு சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 முந்திரி. இப்போ இதை நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு பட்டை, 2 கிராம், 2 ஸ்டார் பூ, 2 ஏலக்காய், இது கூட 2 மிளகாய், சின்ன வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. கண்ணாடி பத அளவுக்கு. 2 ஸ்பூன் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்காக உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வேக வச்ச கடலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ஏற்கனவே வெந்த கடலை தான், இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா நம்ம 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காயை அரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக நம்ம மிக்ஸி கலந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ அதையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொதிக்கும். இப்போ 2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பனில் எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு நல்லா கடலை குருமா இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. அருமையான கடலை குருமாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லும் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறலாம். போட்டுட்டு உடனே நம்ம திருப்ப வேண்டாம். 2 சைடும் கொஞ்சம் வெந்த பின்னாடி எண்ணெய் அங்கிட்டும் இங்கிட்டும் தடவி கொடுத்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக எண்ணெய் தடவி விட்டு இந்த பக்கம் திருப்பி போட்டு சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கோங்க.
நம்ம எதுவுமே எண்ணெய் எதுவுமே சூடாக்கி ஊற்றல, தண்ணி சுடு தண்ணி நல்லா சப்பாத்தி நல்லா உப்பி வருது பார்த்திங்களா, நல்லா சாஃப்டாக இருக்குங்க. எடுத்துக்கிறலாம். இப்போ இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் அருமையான சப்பாத்தியும் ஒரு கடலை குருமாவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த மாதிரி சப்பாத்தி போட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றீங்க, உடனே நீங்கள் காட் பாக்ஸ் போட்டு மூடும்போது சப்பாத்தியில் நம்ம கொஞ்சம் ஈரம் வேர்வை தண்ணி விழுந்த மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் இருந்தால் நீங்கள் போட்டு மூடி வச்சிங்களாக நமக்கு போட்ட சப்பாத்தி அப்படியே இருக்குங்க. அந்த வேர்வை தண்ணி விழுகாமல் இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள்.